தம்பி வா, கொஞ்சம் நிதானம். சரிப்பா வர்றானே. இவங்கிட்ட வாயை கொடுத்தோம் பொண்ணாக்கிடுவான். மாமா அமைதியாக இருந்துட வேண்டியதான். மாமா ராதியாவை கல்யாணம் கேள்விப்பட்டேன். அப்படியா? அவ யாரையும் லவ் பண்ணா கேள்விப்பட்டேன். உண்மையா? மாமா வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டு மாதிரி. அதை யாரு சரியா ஓட்டுவாங்களோ அவங்க கிட்ட நம்ம போட்டை கொடுக்கணும். புரியுதா? என்ன ஓட்டுறது இருக்கட்டும், ஒன்ன ஓட்டத்துக்கும் பங்காளி வந்திருக்கான். அவங்ககிட்ட போய் மூஞ்ச காட்டு. ஓகே, நீ ஷாக்க போற. ஓகே டேய் சிவா, என்கிட்ட பேசுற மாதிரி அங்க பஞ்சு கிஞ்சு பேசிட போற. அங்கே இல்லடா, எதுவா இருந்தாலும் அங்கே என்ன சொல்லு. கேக்குது கேக்குது. யோ மாமா, பஞ்சு நானு பஞ்சு மாதிரி பேசுவேன். நான் உன்னை பார்க்க தான் வர சொன்னேன். போ. டேவிட் சார், நான் உங்ககிட்ட பேச தான் வந்தேன். ஊரில் யாருன்னு விசாரித்தேன். அப்புறம் பேசினா வேலைக்காகவும் தெரிஞ்சிச்சு. அதான் பொண்ணை தூக்கிட்டேன். இதான் தப்பு இருந்தா சாரி. நான் யாருன்னு தெரியாமல் தூக்கியிருந்தேன். இப்போ இங்கே நான் யாருன்னு காட்டியிருப்பேன். நீ தெரிஞ்சே தூக்கியிருக்க. நான் யாருன்னு பக்காவாக காட்டுறதுக்கு டைம் வரும். பார்த்துக்க. ஹீரோ சார். யாரு? நீங்கள் தான். கட்டிக்கு போகிற பொண்ணை விட்டு கொடுத்துட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் தானே ஹீரோ. அவனை தான் பண்ணியிருக்கலாம். சும்மா விட்ட. காட்டுக்கு போய் புளியை வேட்டையாட முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பூனையை அறுத்து போட சொல்றியா? இது பூனை நம்ம கிட்ட வந்து மாட்டுவான். அப்ப வச்சு செய்யலாம். அப்பல கூட்டரோட ஒயின் ஷாப்ல இருக்க சீக்கிரம். என்ன பஸ் உடைச்சிட்டீங்க? இந்த சரக்கு பிடிக்காதா? அந்த காசு எடுங்களேன். அட அப்புறம் முறைக்கலாம், அந்த காசு எடுங்க. இந்த பாக்கெட்டில் வைங்களேன். கையெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கு. இந்த பஸ் தலைக்கு என்னெல்லாம் வைக்க மாட்டீங்களா? ₹1 கிடைக்குது. இல்லை மாப்பிள்ள, இங்கே ஒரு கம்பளி பூச்சி தலையை உடச்சி பார்த்தோன்னா சும்மா கம்பளியாக இருக்குது பார்க்குறது. ஏய், என்னடா அது? இத்தனை பேருக்கு ஒரு ஃபுல்லா? 2 ஃபுல்லு தானே வாங்கினேன். வரும்போதே ஒரு ஃபுல்லை ஒருத்தன் தட்டி விட்டு உடச்சிட்டானா? யாரா? அதோ இந்த புளு கலர் கட்டம் போட்ட சட்டை தானா? உடச்சிட்டு ஒரு சாரி கூட கேட்காம திமிரா போறானா? ஏய், என்னடா பாரு இது? பீரை கூலிங்க கேட்டால் ஆம்லெட்டை கூலிங்க தான். எம்டி பட்டில் தம்பி, காலியானோடனே சொல்கிறேன், வந்து எடுத்துக்கோ. பாவம், அவனுக்கு ஒரு ₹5 கிடைக்கும். ஏய், சரக்க உடைச்சிட்டு சாரி கேட்காம. பஸ் 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 சாரி பஸ் சாரி பஸ் சாரி பஸ். ஏய், உங்களை மண்டபம் தானே குடிக்க சொன்னேன். ஏன்னா வந்தீங்க? பாஸ், போனது வந்ததெல்லாம் இருக்கட்டும். சரக்க தட்டி விட்டு சாரி கேட்காம இவனா? சாரி பாஸ், உங்களுக்கு என்ன சரக்கு வேணும் சொல்லுங்க, என்ன பிராண்ட் வேணும் நான் வாங்கி தரேன். இல்லை எத்தனை சாரி வேணும் சொல்லுங்க, நான் கேட்குறேன். சாரி வேணா நான் சொல்லிடுறேன். ஏய், சும்மாரா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எருமைங்க. சொல்லுங்க பாஸ். பாஸு, ஃபோனில் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை, வாங்க. அவர் கொஞ்சம் கூட்டினாங்களேன். வாங்க வாங்க, யாருக்கு என்ன சரக்கு வேணும் சொல்லுங்க சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. ஏய், எங்க பிராண்ட் இங்க இல்லையா? மார்க்கெட் கடையில் இருக்கு, வா. டேவிட் விடோண்டா. கீரை என்ன ஆனாலும் தங்கச்சிக்கெல்லாம் மட்டும் தெரியக்கூடாது. என்ன ஏயா
உங்க ஊர்ல இருக்கிற டாஸ்மாக் என்ன லீவா? இல்லை நடுவில் ஒரு ஃபங்க்ஷனு அதான். கல்யாணமா? ஆமாம். ஃப்ரெண்டுக்கா? ஆமாம். ஊரில் இருக்கிறவங்க கல்யாணத்தை எல்லாம் நிறுத்திட்டு உன் ஃப்ரெண்டு கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கணும். அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அப்படியே ஜாலியாக மொய் செஞ்சுட்டு சரக்கு அடிக்கலான்னு போனோம். இவன் ஒரு ஃபுல் பாட்டில் தட்டி விட்டு ஒரு சாரி கூட கேட்கலப்பா. அவ்வளோ திமுறா போகிறான். நான் வேணா அந்த சரக்கு வாங்கி கொடுத்துறேன் சார். யாரு என்னன்னெல்லாம் பார்க்கறது இல்ல. எங்க நலங்காய வச்சிருது. எங்கள் நண்பன் ஆர் சிவா இல்ல திருமணம். ஏய், உங்க வீட்டு கல்யாணமா? இல்லையே. உனக்கா? ஏன் எனக்கு சிவான் ஃப்ரெண்டு இருக்கக்கூடாதா? வேடா எங்களுக்கு சிவான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம், அதுக்கு அடிச்சது. ஏய், இவனுக்கு எங்கடா தண்ணி அடிச்சானுங்க? நீடூர் கூட்டு ரோட்லண்ணா. இந்த மண்டபத்துக்கு நம்ம ஆளுகளை போக சொல்லு. இது யார் வீட்டு கல்யாணம்னு எனக்கு தெரியணும். திருவையாரா? அவன் தங்கச்சி தானே கல்யாணம், படித்துறையில. படித்துறையிலையா? ஆமாண்ணே. உன் தங்கச்சி கடா கல்யாணம்? டேவிட் பிரச்சனை எதுவும் பண்ணிடாது. டேவிட் இந்த தங்கச்சி கல்யாணம்டா, பிரச்சனை வேணாண்டா. சாமரு, இது வரைக்கும் எனக்கு அப்படி எதுவும் தோணல. இப்ப சொன்னீங்க, செம்ம ஐடியா. மாப்பிள்ள இது மணி, மண்டபத்து வாசல் நிக்கிற 4 பேர் வெட்டுறா. சத்தம் இங்க வரைக்கும் கேட்கணும். பேசிக்கலாம் ப்ளீஸ் டேவிட், பேசிக்கலாம். டேவிட் ஒரு நிமிஷம் டேவிட் ப்ளீஸ், சொல்றத கேளு டேவிட். வாங்க வாங்க எல்லாரும் சிவா ஃப்ரெண்ட்ஸா? உள்ள வாங்க உட்காருங்க. உள்ள வாங்க, போங்க உள்ள போய் உட்காருங்க. போங்க 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 உள்ள போங்க. டேவிட், நான் உன் கல்யாணத்தை நிறுத்தினேன், நீ ஏன் கல்யாணத்தை நிறுத்து? எங்க அப்பா அம்மா என் தங்கச்சிக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, அது போதும். நான் தப்பு பண்ண டேவிட், நீ சொல்லு, நான் என்ன வேணா செய்றேன். ஆனால் மண்டபத்தை எதுவும் பண்ணாது டேவிட். என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ டேவிட். நீ என்ன ஃபிகரா உன்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு? நீ சொல்லு டேவிட், நான் என்ன பண்ணும்? எனக்கு உடனே கல்யாணம் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ணும்? எங்கள் மாப்பிள்ளையை கூட்டு போ, தாலியை கட்டி கல்யாணம் பண்ணி வையே. ஏன் முடிஞ்சா ஹனிமூனுக்கு அனுப்பிச்சி வச்சிரு. உங்களுக்கு என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்கிறேன். என் குடும்பத்துக்குன்னா உங்களை என்ன வேணா பண்ணுவேன். ஏய் என்ன சிரிச்சிட்டே சொல்கிறேன், சீரியஸாக செய்வேன். என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? உனக்கு என்ன வேணா பண்ணுவேன் டேவிட், நீ சொல்லு, நான் என்ன பண்ணு? நீ என் கல்யாணத்தை நிறுத்தினில்ல, எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணும். ஒரு பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு நீ போயிடு. சரி டேவிட், பொண்ணு யாருன்னு சொல்லு, உனக்காக பண்ணுறேன். இதான் பொண்ணு. இந்த பொண்ணுக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன். போய் தூக்கிட்டு வா. இதை முன்னாடி சொல்லிருக்கலாம் டேவிட். சரி, நான் பொண்ணை தூக்கிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். எங்கே வரணும்? ஏய், முதல்ல தூக்குடா. அப்படி தூக்கிட்டேன்னா எங்க வேணா போ, எல்லா ஊர்லயும் எனக்கு ஆள் இருக்கு. சரி டேவிட், சரி. ஏய், இங்கே சரி சரின்னு சொல்லிட்டு வெளில போய் அவன் வேலையை கட்டிட்டு மண்டபத்தில் சொந்தக்காரனுக்கு சந்தனம் கொடுக்கணும்னு நினைச்சேன்னு வை, மண்டபத்தில் ஒருத்தவன் தலை கூட இருக்காது. ஏன் பாஸ், இந்த கையில் காப்பு போட மட்டும் தான் அடிப்பானா என்ன? இந்த கயிறு கட்டணும் அடிப்பானா டேவிட்? முதல்ல திரும்பி வரையான்னு பார்ப்போம். நீ தூக்க போறது யார தெரியுமா? மதுரை மணிவாசகம் பொண்ணு. அந்த ஊர்ல இறங்குனாலே காலை வெட்டுவானுங்க, ஊருக்குள்ள அந்த பேரை சொன்னாலே நாக்க வெட்டுவானுங்க. போட. சரி, நான் தூக்கிட்டு சொல்றேன். வா. அம்மா அப்பா பார்த்துக்கோ. கவிதை தான் நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான், சமாளிச்சு. மண்டபத்தில் ஒரு பின்னோடு சவுண்டு கேட்டால் கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. என்ன செய்யணுமா? அங்கே போயே ஆகணுமா? இவனை நம்மளால சமாளிக்க முடியாதா?
இப்போ செய்கிறத சமாளிக்க தாண்டா. இதை தெரியாதவங்க சண்டை போடுவான். ஏய் சொன்னதை செய். அண்ணே மதுரை பஸ் எத்தனை மணிக்கு? இன்னைக்கு முகூர்த்த நாளாச்சே. அதாவது போது பாருங்க, கடைசி பஸ் அதில் போய் ஏறிக்குங்க. பிடி ஆத்திரா. ஹலோ, மதுரையா? ஆமாம். மதுரையில் எங்க? மதுரை பஸ் ஸ்டாண்டு. என்ன ஏறினோடனே அலப்பறையா? பஸ்ஸு. ஆ, மதுரையில் என்ன ஃபேமஸ்ஸு? மதுரைனாலே ஃபேமஸ் தான். அது இல்லைங்க, மதுரையில் வேற என்ன ஃபேமஸ்ஸு? மதுரைனாலே மீனாட்சி அம்மன் தான். மதுரைனாலே ஜிகர் தண்டா தான். மதுரைனாலே மல்லி தான். மதுரைனாவே ஜல்லிக்கட்டு தான். மதுரைனாலே எங்கள் அண்ணன் மணிவாசன் தான் ஃபேமஸ்ஸு. அண்ணா வணக்கண்ணே, சீட் இருக்கா? மாப்ள எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? மச்சினிச்சுக்கு சடங்குடா, அதான் கல்யாணத்துக்கு வர முடியல. இப்போ என்ன தங்கச்சி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சு, சிறப்பாக விருந்து வச்சு கமிச்சு விட்டுருவான். கோச்சுக்காத மாப்பிள்ள. அது பரவாயில்ல, நான் மதுரையில் தான் இருக்கேன். நீ எங்கே இருக்க? மதுரையில் இருக்கியா? தங்கச்சி கல்யாணம் வச்சு மதுரை என்ன பண்ணிக்கிறேன்? மாப்பிள்ள இப்போ நீ எங்க இருக்க? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில். மாப்பிள்ள சுத்தி முத்தி பாரு, கண்ணு கட்டின தூர வரையும் பெரிய பெரிய பேனர்களும் கொட்டை கூட்ட இடத்துல பேரும் அது இல்லாத இடமே கிடையாது மாப்பிள்ள. அது வீட்டில் பொண்ணு இல்லை, பெண்ணை கூட எடுக்க முடியாதா? நீ சொல்கிறது எனக்கு புரியுதுடா, ஆனால் என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இன்னும் 4 மணி என் தங்கச்சி கல்யாணம். என்னால் என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க முடியலங்கிறத விட என்னால் கல்யாணத்தை எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு முக்கியமாக இருக்குது. எனக்கு ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணேன். எனக்கு அந்த பொண்ணை நேரில் பார்க்கணும், அவ கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும். அதை நான் சமாளிச்சுப்பேன். ஃபோட்டோ எடுத்தால் போதுமா? சரி மாப்பிள்ள, அவன் வீட்டில் இருக்கிற டிரைவரு எனக்கு ஃப்ரெண்டு தான். நான் வேணா அவன்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட லைனில் வர்றேன். சீக்கிரம்டா மாப்பிள்ள. ம், இட்ஸ் நைஸ். டீ ஐயா ஊர்ல இல்ல, ஆத்தா மட்டும் தான் இருக்காங்க. வாங்க. வணக்கம் ஆத்தா. பொண்ணு கல்யாணம் வச்சிருக்காத்தா, அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? கண்டிப்பா வந்துடணும். பத்திரிக்கை வைக்க வந்தீங்களா? என் பேத்தி ஓடி போறது தெரிஞ்சுதான் அப்படி பேரும் வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். இந்த இவன் கூட தான் ஓடி போறேன். சும்மா ஜாலியாக சொல்கிறாங்க, நீ தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன அது? நான் ரெடி, போலாமா? வராதா? என்ன போலாமா? வீட்டில் எல்லாரும் நார்மல் தானே? நார்மல் தான். அந்த கேள்வியால நம்பத்துல உருளுது. யோ எங்க போனீங்க? யோ ஊருக்குள்ள அம்பட்டு பேர் மாநாடு போயிருக்காங்க. ஆளு நேரம் பார்த்து உள்ள வந்துறானா? எதையாவது பண்ணி தொலைங்க போய். அத புறா அம்பட்டு பேர் எவ்வளவு வச்சு வாங்கடா பாப்போம். அவன் எங்க இருந்தாலும் விட கூடாது, வாங்கடா. டேய் யார மாப்ள ஐயா பொண்ணுக்கு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கேன். ஏய் பொறுப்பா, நான் கூட அந்த கிளவி தான் ஏதோ லூஸ் தரமா பண்ணுன்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு கிளம்பி வந்து வா போலாங்குது. ஏய் இருடா மாப்ள, அறுத்து விட்டு போயிடுவான் அவனை. ஏய் எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வேணாம், அவன் கேட்ட தாண்டி வரட்டும், அங்க வச்சு செஞ்சுக்கலாம். ஏய் இருடா ஓமடி சொல்றா நீங்க வெளியில வர விடு மாப்ள, அறுத்து விட்டு போயிடுவாங்க. ஏய் புறா போலாம். பாரதி ஒரு நிமிஷம். பாட்டி இந்த பெண்ணு தரீங்களா? என் வீட்டு பொண்ணையே தூக்கிட்டு போற, இந்த பெண்ணை கொடுக்க மாட்டேனா? நைஸ் பஞ்ச். பட்டுமா? பாரதி உன்னை அந்த தெருவுக்கு தாண்டி கூட்டிட்டு போயிடுவான் அவன். முடியாதுன்னா அவன் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான். பை. டாடா. என்னாச்சு? போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. டேய் என்னடா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்?
சொல்கிறா டேவிட் ஆளுங்க அவனுக்கு புத்தியை காட்டிட்டானுங்கடா. 2 பேரும் போதையில் கீழே இறங்கி வந்துட்டானுங்க. நம்ம செல்வண்ணன் யார் என்னன்னு விசாரிக்க போய் பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்ன ஆச்சாங்க? ஏய் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. ஓகே. என்னடா ஆச்சு? கல்யாணத்தோட பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அப்பாவுக்கு தாண்டா அரசல் பொருசல விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் சமாளிச்சு பிரயோஜனம் இல்லை. ஒரு நிமிஷம் நீ அப்பாக்கிட்ட பேசுறேன். ஏய் கீரை வந்து முடிச்சு வந்துட்டா அப்பாட்டு சொல்லாத எதுவும் கொடுக்காத சொன்னா கேளுங்க கீரை. நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க போய் சாப்பிடுங்கப்பா. சிவா இதை பார், என் பையன் எங்க போனாலும் எதை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வான். இந்த தடவை என்கிட்ட சொல்லாம போயிருக்கான், அதுவும் தங்கச்சி கல்யாணம் கூட பார்க்காம போயிருக்கான்னா அவனை முழுசா நம்பினவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். நம்புறவங்களை என்னைக்குமே ஏமாத்தக்கூடாது. போன வேலையை மிச்ச மீதி இல்லாம முழுசா செஞ்சுட்டு அப்புறம் என் ஃபோனுக்கு கூப்பிட சொல்லு, நான் பேசுறேன். வா 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 உசஸ் அல்பா. மணிவாசன் பொண்ணு பண்ண ஆமாப்பா, மணிவாசன் பொண்ணுப்பா. சொன்ன மாதிரி இந்த பொண்ணு தூக்கிட்டான். ஏய் கிளம்புங்கடா. நாகா நாகா மதுரைக்கு போன போடு, மதுரைக்கு போன போடு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியணும். அவனுக்கு போன் போடு, சிவாவுக்கு போன் போடு. லவுட் ஸ்பீக்கர்ல போடுறா. ஏய் எங்க இருக்க? அங்க என்னாச்சு? டேவிட், என்னமோ சொன்னியே, வந்து இறங்கினா காலை வெட்டுவானுங்க, பேசினா நாக்கத்துவானுங்க. இவனுங்களுக்கு எவ்வளவு விட கொடுத்த? அவனுக்கு இன்னும் அப்டேட் ஆகல டேவிட். அதே வெள்ளை வெட்டி, அதே வெள்ளை சட்டையோட, அருவாக்கம்போட பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஹைவேஸ்னு அங்கேயே சுத்திட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண சொல்ற? முதல்ல ஏர்போர்ட் உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பொண்ணு எங்க? பொண்ணு என் கையில இருக்கு, பெண் என் பையில இருக்கு. இனிமே நீ எங்க போக முடியும்? அப்பம் பண்ணின பாவம் புள்ளையத்தான் வந்து சேரும். கடனும் கூட. ஒரு 7-8 வருஷம் இருக்குமா? நீயும் அப்பனும் எங்கள் அப்பா கிட்ட பணம் வாங்க வந்தப்போ பார்த்துருக்கேன். சும்மா அப்படியே இருந்த. எப்பவும் அப்படியே தான் இருக்க. ஆனால் இப்போ ஏன்னு கேட்க ஒரு ஆள் இல்லை. 3 தடவை ஓடி போச்சுண்ணே. பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது மாலை இருக்குங்க, எல்லாரும் பார்த்தாங்க. எந்திரிச்சு சீக்கிரம் ரெடியாக. அப்பா சொல்லுங்கப்பா. அங்கே தான் இருக்க, பார்த்துட்டு கூப்பிடுறேன். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல? நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த, அதான். மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள, என்னாச்சு? என்னடா இங்கே எல்லாம் ஓகே தான், எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இங்கே முகூர்த்தம் முடிஞ்சிருச்சுடா. இப்போ தான் முறைச்சடங்கெலாம் போயிட்டு இருக்கு. இப்போ தாண்டா நீ இல்லைங்கிற டென்ஷன். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. மண்டபமே கலகலன்னு இருக்கு மாப்பிள்ள. நீ சீக்கிரம் வந்துடுறா. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் இல்லைடா. செந்தில் தான் நம்ம செல்வனை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். கவிதா அப்பா ஏய் 3 பேருமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக தாண்டா இருக்காங்க. நம்ம ஊருக்காரங்களாம் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது நம்ம சொந்தமும் மாப்பிள்ளை வீட்டு சொந்தம் மட்டும் தான். அவங்களும் போட்டோம். அப்புறம் இருக்குது அந்த டேவிட்டுக்கு. டேய் இருக்கா? சொல்லு மாப்பிள்ள. நீ வாடகை இடக்கூடாத செஞ்சு தொலைக்காத. எல்லாமே நல்லபடியாக முடிய போகுது, நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இரு. டேய் இல்லைடா, அவனுக்குலாம் சும்மா வரக்கூடாது மாப்பிள்ள. ஏய் டேவிட் கால் பண்ணுறான், இரு நான் திரும்ப கால் பண்ணுறேன். ஏய் ஃபோனை எதுக்கடா ஆஃப் பண்ண? நீ ஒன்றும் அப்டேட் ஆகல டேவிட். ஃப்ளைட்டில் வரும்போது ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கணும். இது கூட தெரியாத உனக்கு? இப்போ எங்கே இருக்க? அது பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். அப்போ உடனே வந்து ஃப்ளைட் வந்து கோயம்புத்தூர் ஃப்ளைட்டு. கோயம்புத்தூர் ஃப்ளைட் பிடிச்சி நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து கும்பகோணம் வரமா இல்லை கோயம்புத்தூரில் இருக்கணுமா? அதை நீ தான் சொல்லணும். டேய் சொன்ன வேலையை சரியாக செய்யவே இங்கே ஆள் இல்லை. ஆனால் நீ நான் செய்யணும்னு நினைக்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்க. இதுக்கு மேலே தான் உனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி இப்போ அந்த பொண்ணை டேவிட், இப்போது நான் உனக்கு ஒன்று பண்ணா, திரும்பி நீ எனக்கு ஒன்று பண்ணியா, திரும்பி நான் உனக்காக ஒன்று பண்ணா, இதோடு நம்ம டீல் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உன் சவுண்டுக்கு நான் ஆட மாட்டேன். புரிஞ்சுதா? ஓ முகூர்த்தம் முடிஞ்சிச்சுன்னு பில்ல பேசுறியா? மண்டபத்தில் நேற்று எவனோ ஒருத்தனை வெட்டியிருந்தா. மாப்பிள்ளை வீட்டு பிரச்சனை, பொண்ணு வீட்டு பிரச்சனைன்னு வெறும் கூச்சல் மட்டும்தான் வந்திருக்கும். இன்னைக்கு இப்போ நான் வெட்டினேன்னு வை, குடும்பத்து பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனையா வேண்டாம்.
உன் தங்கச்சி கழுத்தில் தாலி ஏறி நினைக்க என் வாயால் சொல்ல வைக்க என் சிச்சுவேஷன் சரியாக யூஸ் பண்ணுறேன். ஆமா இல்லையா பின்ன உன்ன மாதிரி ஆளுங்க சிச்சுவேஷனில் தான் என்ன மாதிரி ஆளுங்க சக்ஸஸ் பண்ண முடியும். டேவிட், ஒருத்தன் சண்டை வேணான்னு சொல்கிறான்னா அவனுக்கு சண்டை போட தெரியாமல் இல்லை, அதை விட பெரிய சண்டைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். நான் என்ன பண்ண சொல்லு. இதை விட பெரிய சண்டைக்கு நீ காத்துரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு. மதுரையில் ஏதோ மோடி மஸ்தான் வித்தையை காட்டி பொண்ணை தூக்கிட்ட. இப்போ நீ வந்து இறங்கி இருக்கிறது அந்த பொண்ணை கட்டிக்க போறவன் இருக்கிறவங்க. இங்கே உன் வித்தை பலிக்காதடி. கோயம்புத்தூரில் நீ எங்கே காலை வச்சாலும் சிசிடிவி கேமராவோட ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருவான். டேவிடே, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவேன், லைஃப்க்கு நல்லது. பண்ணிட்டுமா? முதல்ல இந்த பில்டப்லாம் கட் பண்ணு, நேராக விஷயத்துக்கு வா. இப்போ நான் என்ன பண்ணும் அதை மட்டும் சொல்லு. நான் உன்னை ½ அன் ஹவரில் கூப்பிடுறேன். ஃபோன் போடுறான் அந்த கும்பகோணத்துக்காரனுக்கு. வர வர ரொம்ப கேவலமா ஆள் அனுப்புறான். வண்டி நிறுத்துறா. ஆம்பள நான் வந்துட்டு இருக்கேன்டா. ஏண்டா டேய், நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எப்ப சாப்பியாவே பசங்களை அனுப்புற? உனக்கு எதுவும் இல்லைல்ல? ஐயோ, உனக்கு எதுவும் ஆச்சுன்னு நான் பயந்துட்டேன். பத்திரமா பார்த்துக்க. படிப்படியா பழி வாங்க படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன்டா. உன்னை ஆசதீர செஞ்சு தலதனியா முண்டந்தனியா எடுத்து தலைய ஊருக்கு நடுவுல வச்சுட்டு இந்த வண்டியில கட்டி ரோடா எடுத்துட்டு போக வேண்டாம் என் ஊருக்கு. அதான பார்த்தேன். இதுதான் எனக்கு வேணும். வா வா பங்காளி, இப்போதான் கச்சேரி களை கட்டுது. ஆமா கட்டுண்டா. உன் கல்யாண கச்சேரி நிறுத்திட்டு நீ கட்டிக்க போற பொண்ணு ஒருத்த மதுரையில இருந்து தூக்கிட்டு ஊருக்கு வந்திருக்கா. உனக்கு தான் கோயம்புத்தூர்ல எங்க காலை வச்சாலும் தெரிஞ்சிடும்ல. இப்ப போ. உன் வருங்கால பொண்டாட்டிய ஒருத்தன் எடுத்து சுத்திட்டு இருக்கான். கோயம்புத்தூர்ல அவன் கால் படாத இடமே கிடையாது. புடிக்காம புடுறா. என்ன இப்ப களை கட்டுதா? சொல்றா, எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டானுங்கடா. ஆனால் டேவிட்டோட ஆளுங்க இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. அப்புறம் சாரிடா மாப்பிள்ள, என்னால் தானே எல்லா பிரச்சனையும். அன்னைக்கு நான் மட்டும் பாருக்கு போகாமல் இருந்தா நீ கவிதா கல்யாணத்துக்கு கூட இருந்திருப்பில்ல. டேய் முட்டாள், அதை நீ இருக்கலடா. இன்னும் கவிதா கொஞ்சம் கோமர் பண்ண அவளை சமாளப்படுத்திக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அந்த பொண்ணை விட்டுட்டு ஒன்று கூப்பிட்றேன், சரியா? ஓகே மாப்பிள்ள. ஓகே. ஹலோ பிரதர், இங்கே டெக்ஸ்டைல் துணி கடை தெரியுமா உங்களுக்கு? அங்க ஒரு பெரிய மால் இருக்கு, அங்க போ. தேங்க்ஸ் பிரதர். ஏய், அது என்னோட தான். ஹீரா. சொல்லு மாப்பிள்ள. என் வாழ்க்கையில் மறுபடியும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? தொண்டை அடிக்குது, வார்த்தையெல்லாம் தடுமாறுது. என் சுயநலத்துக்காக என் நம்பி வந்த பொண்ணை தெரிஞ்சு ஏமாற்றி விட்டுட்டு வரேன்டா. என்னடா சொல்ற? எனக்கு டேவிடுக்கு ஏன்டா பிரச்சனை வரணும்? நான் ஏன்டா மதுரை போகணும்? நான் ஏன்டா பொண்ணை தரணும்? அவளை விட்டு நான் ஏன்டா கோயம்புத்தூர் வரணும்? அவன் ஏன்டா என்னை இவ்வளோ லவ் பண்ணும்? எது லவ் பண்ணுறானா? என் வாழ்க்கையில் ஏன்டா இதெல்லாம் நடக்கணும்? ஹீரா, என் வாழ்க்கையில் ஏன்டா நடக்கணும்? ஏய், என் வாழ்க்கையில் ஏன்டா இதெல்லாம் நடக்கணும்? நான் ஏன்டா நான் என்னடா பண்ணேன்?
தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு தம்பி. போலாம் வா. ஏய் யார் நீ? கையை விட. என் லவர் இங்க தான் போயிருக்கான். நீ என் கையை பிடிச்சதை பார்த்தா செம்ம அடி அடிப்பான். உன்னை மதுரையிலேருந்து தூக்கிட்டு வரணும், இங்கே விட்டுட்டு போகணும், அவ்வளோதான். அவன் வேலை முடிஞ்சது போயிட்டான். வா. வெயிட் பண்ணி பாரு, அவன் வரும். எங்கேக்கா போயிருந்த எத்தனை வருஷமா? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நீ எப்படிடா இங்க வந்த? தெரியாதவங்க லிஃப்ட் கேட்டாலும் வீட்டில் எடுத்து பத்திரமா இறக்கி விடுவேங்க்கா. லிஃப்ட்டில் நீ எப்படிக்கா? என்னக்கா பிரச்சனை? செல்வம் செல்வம் எப்படி இருக்காரு? இத்தனை வருஷமா நினச்சி எவ்வளோ செத்துருக்கேன் தெரியுமா? இப்போ கூட பாரதிட்ட உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். நான் சொல்ல சொல்ல அவ கேட்குறா, உங்க மாலாக்கா எப்படி இருப்பாங்களா, உங்க மாலாக்கா அப்படி இருப்பாங்களான்னு. யாரா பாரதி? சும்மா வருவான் வருவான்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வரமாட்டான். இப்போ வருவான் பருவம் மாப்பிள்ள.
வரும்போது ஆம்பளைய கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தேன். இப்படி பொம்பளைய கூட்டிட்டு வந்து நிக்கிற. மாமா எப்படி இருக்காரு? டோன்ட் வரி பேபி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. உன் தம்பியை பார்க்க ஆசை வந்துருச்சா? நீ கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் அதை கேட்கறதுக்கு நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஆசையாக இருக்கு.